கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்புடன் வேண்டுகின்றோம். உங்களுக்கு தெரியும், சிலருக்கு தெரியாமல் இருக்கும். 1884 ஆண்டு அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி கம்பக மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற மீரிகம தேர்தல் தொகுதியிலே போத்தலேகம என்ற ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தவர் கௌரவ சுதந்திர பிதா என்று அழைக்கப்படுகின்ற DS சேனநாயக அவர்கள். அவர் ஏறத்தாழ ஆங்கிலேயர், அதாவது ஒல்லாந்தர் 156 வருடங்களும், போர்த்துகேயர்கள் 138 வருடங்களும், ஆங்கிலேயர்கள் 152 வருடங்களும் இந்த நாட்டை ஆட்சி செய்து வந்தார்கள். அன்னாரது தலைமைத்துவத்தின் கீழே எமது முஸ்லிம் மக்களையும் இணைத்துக் கொண்டு 1948ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு எதிராக ஒரு சுதந்திர போராட்டத்தை ஆரம்பித்து அன்று பெற்ற சுதந்திரம் இன்று போன்ற ஒரு தினத்திலே அன்று சுதந்திரம் பெறப்பட்டது. அந்த சுதந்திரத்தின் சுவாச காற்றை நாம் அனைவரும் இன்று சுவாசித்துக் கொண்டிருக்கின்றோம். அதன் நிமித்தம் நாடு பூராவும் நடைபெறுகின்ற சுதந்திர கொண்டாட்டத்தின் ஒரு அங்கமாக எமது மதவாக்குளம் மண்ணிலே பள்ளி பரிபாலன சபையின் அனுசரணையோடு இந்த சுதந்திர தின கொண்டாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எனவே நீங்கள் அனைவரும் இந்த சுதந்திர தினத்தை கௌரவிக்கும் முகமாக இந்த நிகழ்விலே சற்று நேரம் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்புடன் வேண்டுகின்றோம். நன்றி. இந்த ஈழத்திரு நாட்டிலே சுதந்திரத்துக்காக எமது மக்கள் ஆற்றிய பங்கு மிகவும் பாரிய பங்கொன்றை ஆற்றியிருக்கின்றார்கள். இந்த நாட்டில் முஸ்லிம்கள் ஆற்றிய பங்களிப்புகள் மிக முக்கியமான ஒரு பங்களிப்பே தேசிய போராட்ட களத்தில் நின்று உடல், பொருள், ஆவி துறந்தமை. அவ்வகையிலும் இன்று முறை இரு தலைமுறை சுதந்திர காற்றை அனுபவிக்க முன்னோர்கள் ஆற்றிய பங்களிப்பு அளப்பெரியது. இருந்தபோதும் குறித்த காலங்களில் மட்டும் நினைவூட்டப்படும் இவர்கள் மூலமாகவே இந்த நாட்டில் வகிவாகம் குறித்து பேசப்படுகின்றது. ஆனால் அண்மை காலத்தில் நடந்த கோலங்களை சற்று நினைத்து அவதானிக்கையில் பெரும்பான்மை சமூகத்தினர் இந்த நாட்டின் தேசிய போராட்ட பங்களிப்பை அன்று தொடக்கம் இன்று வரை உயர்ந்த தரத்தில் இருந்து பெற்றுக்கொள்வது சாத்தியப்படாத ஒன்றாக இருந்தது. அரசியல் அறிவறிவுகளின் காரணமாக எமது சுதந்திரத்துக்காக போராடிய எம்மவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள். அந்த வகையிலே இந்த சுதந்திர தினத்துக்காக போராடி உயிர் நீத்தவர்கள் எமது முஸ்லிம்கள் 1804ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 4ஆம் தேதி அன்று ஷேகு டிடி தோப்பூர் பீர் முகமது லப்பை மார்க்க கடமை புரிபவர், ஏகாதிபத்திய ஆட்சியின் காலத்திலே முஸ்லிம்களின் மார்க்க கடமை புரிபவராக இருந்தவர் அவரும் இந்த சுதந்திரத்துக்காக உயிர் நீத்தவர். முகமது சலாம் பதி உடையார் குச்சவெளி, திருவண்ணாமலை குச்சவெளி கிராமத்தைச் சேர்ந்தவர். அபுபக்கர் ஈசா முகாந்திரம் இவர் சம்மாந்துறை கிராமத்தைச் சேர்ந்தவர். மீரா ஹுசைன் காரியப்பர் சம்மாந்துறை கிராமத்தைச் சேர்ந்தவர்.
உசைன் லெப்பை உதுமா லெப்பை சம்மாந்துறையைச் சேர்ந்தவர். அனிஸ் லெப்பை டச்சு அரசின் முன்னாள் உத்தியோகஸ்தர் மருதமுனை. இவர்கள் சமூக தலைவர்களாகவும் சமய தலைவர்களாகவும் அரசு உத்தியோகஸ்தர்களாகவும் கடமை புரிந்துள்ளனர். இலங்கை சட்டக்கோவையின் பாகம் 1 77-78 இது சம்பந்தமான சகல விடயங்களும் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. ஏதோ அரசியல் அடிவர்களின் காரணத்தால் எம்மவர்கள் பெற்று உயிர் செய்த சுதந்திரத்தின் உயிர் தியாகம் மறைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதையும் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். நன்றி. சுதந்திர தினம், இன்றைய சுதந்திர தினம் 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் முகமாக முதலில் நிகழ்ச்சியை கிராயத்துடன் ஆரம்பிப்பதற்காக மௌலவி ஏஆர் ரஃபாவுத்தீன் தீனி அவர்கள் மதவாக்குளம் பெரிய பள்ளிவாசல் பதில் பேசிமாம் அவர்களுக்கு சந்தர்ப்பத்தை வழங்குகின்றோம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. நன்றி. அந்த கிராயத்தினை வழங்கியவர் எமது மதவாக்குளம் பெரிய பள்ளிவாசல் பதில் பேசிமாம் மௌலவி ஏஆர் ரஃபாவுத்தீன் தீனி அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதோடு, அடுத்து தேசிய கொடியினை ஏற்றுவதற்காக எமது மதவாக்குளம் தேசிய பாடசாலையின் முன்னாள் அதிபரும் தற்போதைய எமது பெரிய பள்ளிவாசல் நிர்வாக சபையின் தலைவருமான எம்ஐஎம் பசீர் அவர்களோடு எமது கிராமத்தின் முன்னோடியில் ஒருவரான எஸ்எம் நசீர் அவர்களையும் அழைக்கின்றோம். ஜாතිய கொடி உற்சவாத்த பீம சந்தகா මදවක්කුළම ජාතික පාසලේ හිටපු විදුහල්පති මදවක්කුළම මහපල්ලියේ දායක සභාවේ සභාපති ගරු එම්.අයි.එම් බැසිර් මැතිතුමන්ට අපි ආරාධනා කර සිටිනවා. දේශීය කොඩිය ඔසවා තිබීමේ වෙලාවේ ඔබ සියලු දෙනාම නැගී සිටි මේ ජාතිය කොඩියට ගරු කිරීම සඳහා සහභාගී වෙන ලෙස කාරුණිකව ඉල්ලා සිටිනවා. ස්තුතියි.
நன்றி. அந்த தேசிய கொடியினை ஏற்றி வைத்த எமது பாடசாலையின் முன்னாள் அதிபரும் தற்போதைய பள்ளி பரிபாலன சபையின் தலைவரும் எமது கிராமத்தின் முன்னோடிகளில் ஒருவரான எஸ்.எம். நசீர் அவர்களுக்கும் இந்த தேசிய தினம் என்பது கட்சி பேதங்களுக்கு அப்பாற்பட்டு அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து கொண்டாடுகின்ற ஒரு விழாவாக அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே தேசிய மக்கள் சக்தி, ஐக்கிய தேசிய கட்சி, தேசிய போன்ற கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து கொண்டாடக்கூடிய ஒரு இந்த சுதந்திர தின விழா. இதில் கட்சி பாகுபாடின்றி அனைத்து கட்சிகளுக்கும் முன்னுரிமை வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே அடுத்து தேசிய அதாவது சுதந்திர தினம் சம்பந்தமான தெளிவுரையை எமது எதிர்கால சந்ததி அறிந்து இருந்ததில்லை, அநேகமாக அதை அறிய வாய்ப்பும் இல்லை. எனவே தேசிய தினம் சம்பந்தமாக ஓரிரு வார்த்தைகளை வழங்குவதற்காக எமது பாடசாலையின் முன்னாள் அதிபர் ஜனாப் ஐஎம் பசீர் அவர்களை அழைக்கின்றோம். ஜாதிக தினய உற்சவය සඳහා ජාතික උත්සවය කොයි ආකාරයෙන් මේ රටට ලබාගත්තු අය කවුද කියලා පැහැදිලි කිරීම සඳහා වචන ස්වල්පයක් කතා කිරීමට අපි ආරාධනා කර සිටිනවා. හිටපු මදවක්කුළම ජාතික පාසලේ විදුහල්පති අයියම් බසීර් මැතිතුමන්ට. Bismillahirrahmanirrahim. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. கண்ணியத்திற்குரிய உலமாக்களே, இந்த விழாவை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற சகோதரர் கரீம் அவர்களே, பள்ளிவாசல் நிர்வாக சபையின் அங்கத்தவர்களே, ஆனமடுவ பிரதேச சபை உறுப்பினர் ஜனாப் நசீர் அவர்களே, ஏனைய சங்கங்கள் மற்றும் இங்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய ஊர் சகோதரர்கள், மதரசா மாணவர்கள் மற்றும் அனைத்து பிரமுகர்களையும் விழித்தவனாக உங்கள் அனைவரையும் வரவேற்றுக் கொண்டு இன்றைய இந்த சுதந்திர தின நிகழ்வுகளை எமது ஊரிலும் ஒரு ஏற்பாடு செய்து கொண்டாட வேண்டும் என்று நிர்வாக சபையின் முடிவுகளோடு மற்றும் எங்களுடைய சகல பிரதேச உறுப்பினர்களையும் சகோதரர்களையும் இதில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டிருந்தோம். எனவே சமூகம் தந்த எல்லோருக்கும் எங்களுடைய ஊர் சார்பாக, நிர்வாகம் சார்பாக, சகல சங்கங்கள் சார்பாகவும் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுக்கு தெரியும், எங்களுடைய இலங்கை திருநாட்டிற்கு அல்லது ஈழ திருநாட்டிற்கு 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் திகதி சுதந்திரம் கிடைத்தது. இந்த சுதந்திரத்தினுடைய வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்ற போது எங்களுக்கு சுதந்திரம் பிரிட்டிஷ் ஆதிக்க அரசாங்கத்தினால் இலங்கைக்கு சுதந்திரம் சுமாராக வழங்கப்படவில்லை. அதனுடைய வரலாறுகளை பார்க்கின்ற போது பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு முன்னதாக 1505ஆம் ஆண்டு இலங்கைக்கு போர்த்துகேயர் வருகை தந்தார்கள். அதிலிருந்து 1948ஆம் ஆண்டு வரையிலான காலப்பகுதிகளிலே குறிப்பாக பிற நாட்டவர்களின் ஆதிக்கத்தின் கீழ் தான் இலங்கை இருந்தது. சொல்வார்கள், சூரியன் அஸ்தமிக்காத ஒரு நாடு உலகத்தில் இருக்கும் என்றால் அது பிரித்தானியா, பிரிட்டிஷ். ஏனென்றால் சகல நாடுகளையும் கைப்பற்றி தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் வைத்திருந்த ஒரு நாடுதான் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியவாதிகள். எனவே அவர்களிடமிருந்து சுதந்திரத்தை பெற்றுக் கொள்வதற்காக இலங்கையில் இருந்த சகல இன மதத்தவர்களும் மத மொழி வேறுபாடுகளை கடந்து அனைவரும் ஒன்றுபட்டு இந்த சுதந்திரத்துக்காக போராடித்தான் இந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தார்கள். அந்த வகையிலே சிங்கள தலைவர்களோடு தமிழ்
படித்த பிற நாடுகளிலே சென்று படித்து வந்தவர்கள், அதே போன்று முஸ்லிம்களாகிய எங்களுடைய முக்கியமான தலைவர்கள் எல்லோருமாக ஒன்றிணைந்துதான் இந்த நாட்டிற்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தார்கள். குறிப்பாக வாரியபுல சுமங்கல தேரர் என்ற ஒரு பிக்கு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியவாதிகளின் கொடிகளை, மேலே ஏற்றப்பட்டிருந்த கொடிகளை கீழே இறக்கி, தன்னுடைய இயக்கத்திலிருந்து சென்ற அனைவரும் சேர்ந்து அந்த கொடியை இறக்கி கீழே போட்டு எரித்த வரலாறுகள் கூட பாட புத்தகங்களிலே காணப்படுகிறது. எனவே சார் ஜெயதிலக என்பவர் ஆங்கில மொழியை சிறப்பாக கற்று தேர்ச்சி பெற்ற ஒருவர், இலங்கையிலே அரசியல் தலைவராக இருந்த ஒருவர், அவரும் இந்த சுதந்திரத்திற்காக போராடிய ஒருவர். இப்படி பல பேர்களை, சிங்கள தலைவர்களை எங்களுக்கு குறிப்பிடலாம். அதே போன்று தமிழ் தலைவர்களிலே சேர் பொன்னம்பலம் ராமநாதன், அதே போன்று ஜி பொன்னம்பலம் மற்றும் பல தலைவர்கள் இந்த சுதந்திரத்துக்காக போராடி சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த தலைவர்களிலே அவர்களும் ஒருவர். அதே போன்று எங்களுடைய முஸ்லிம் தலைவர்களிலே டிபி ஜாயா, அறிஞர் சித்திலப்பை போன்ற பல்வேறு தலைவர்கள் சுதந்திரத்திற்காக போராடி சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்தவர். குறிப்பாக அறிஞர் சித்திலப்பை, டிபி ஜாயா போன்றவர்கள் இலங்கையிலே எங்களுடைய குறிப்பாக சொல்வதா இருந்தால் ரமலான் மாத விடுமுறை பாடசாலைகளிலே பெற்றுக் கொடுப்பதற்காக டிபி ஜாயா அவர்கள் பாராளுமன்றத்திலே குரல் கொடுத்து அதற்காக வாதாடி இலங்கையில் உள்ள முஸ்லிம் பாடசாலைகளுக்கு ரமலான் விடுமுறையை பெற்றுக் கொடுப்பதற்காக போராடிய ஒருவர், முக்கியமான ஒரு தலைவர். எனவே இப்படியாக சுதந்திரத்தினுடைய வரலாறுகளை எங்களுக்கு அப்படியே அடுக்கிக் கொண்டு போகலாம். எனவே இந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்து இன்று இலங்கையிலே சுதந்திரம் எங்களுக்கு முழுமையாக கிடைத்திருக்கின்றது. எனவே 1505 இருந்து 1948 ஆண்டு வரையான காலப்பகுதி வரை இலங்கை முழுமையாக அந்நியர்களுடைய ஆட்சியின் கீழ் தான் இருந்தது. 48 ஆண்டு இலங்கைக்கு சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்னதாக 1947 ஆண்டு சோல்பெரி என்ற ஒரு அரசியல் யாப்பு திட்டத்தின் கீழ் 47 ஆண்டு முன்மொழியப்பட்டு 48 ஆண்டு சுதந்திரம் கிடைக்கின்ற போது அப்பொழுது முக்கியமான ஒரு கட்சியாக இருந்த இலங்கையில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக இருந்த தேசபிதா அவர்கள், DS சேனாநாயக் அவர்கள் முதலாவது இலங்கையின் பாராளுமன்றத்தின் தலைவராக, பிரதமராக தெரிவு செய்யப்படுகின்றார். எனினும் அவர் தலைவராக தெரிவு செய்யப்பட்டாலும் இலங்கைக்கு முழுமையாக ஆட்சி கிடைக்கவில்லை. பிரித்தானிய ஏகாதிபத்தியவாதிகளின் ஆளுநர்கள் இலங்கைக்கு நியமிக்கப்பட்டு சகல அதிகாரங்களும் அவர்களுடைய கைகளில் தான் காணப்பட்டது. 48 ஆண்டிலிருந்து 72 ஆண்டு காலப்பகுதி வரையான சகல அரசியல் திட்ட யாப்புகளும் அவர்களுடைய முழுமையான அதிகாரத்தின் கீழ் இருந்ததினால இலங்கையில் சில அபிவிருத்தி வேலைகளை முழுமையாக முன்னெடுத்து செல்ல முடியாத காரணம் காணப்பட்டது. எனவே அந்த காலப்பகுதியில் 72 ஆண்டு இலங்கையிலே புதிதாக ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் அப்பொழுது ஒரு புதிய அரசியல் அமைப்பு திட்டத்தை இலங்கை பாராளுமன்றத்திலே நடைமுறைப்படுத்திய போது 72 ஆண்டு இலங்கைக்கு பூரணமான சுதந்திரம் கிடைக்கின்றது. அதன் பின்னராக இலங்கையிலே பாராளுமன்றம் தனித்தனி 1978 ஆண்டு அதுக்கு பிற்பட்ட காலப்பகுதியிலே இலங்கைக்கு முழுமையான சுதந்திரம் கிடைத்து பாராளுமன்றத்திலே இலங்கைக்கு பொருத்தமான ஆட்சி முறைகள், இலங்கைக்கு பொருத்தமான அரசியல் அமைப்பு யாப்புகள் என்பன எழுதப்பட்டு இலங்கையினுடைய வரலாறுகள் திருத்தி அமைக்கப்பட்டதை நாங்கள் பத்திரிகைகளில் மற்றும் புத்தகங்களிலே வாசித்திருப்போம். எனவே இலங்கையினுடைய சுதந்திரத்திற்காக போராடிய தலைவர்களுள் சிங்கள தலைவர்களோடு எமது நாட்டிலே தமிழர்கள், அதே போன்று முஸ்லிம்கள் எல்லோரும் ஒன்றிணைந்துதான் இந்த சுதந்திரத்தை இலங்கைக்கு பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். எனவே அதனுடைய பங்காளிகள் என்ற வகையிலே நாங்களும் முக்கியமானவர்கள் என்பதை நாட்டுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே நாங்கள் பொதுவாக முஸ்லிம்கள் இவ்வாறான விடயங்களிலே கூடுதலாக அக்கறை செலுத்துவதில்லை என்று பெரும்பான்மை மக்களின் குறைகளுக்கு நாங்கள் ஆளாகாமல் எதிர்காலத்திலும் இப்படியான சில சம்பவங்களை மற்றவர்களுடைய பார்வைக்கு தெரிகின்ற வகையிலே நாங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளின் அடிப்படையில் தான் இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டது. எனவே வருகை தந்த எல்லோருக்கும் மீண்டும் நிர்வாகத்தின் சார்பாக, ஊர் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவுக்கு சமூகம் வந்த எல்லோருக்கும் மீண்டும் நன்றிகளை தெரிவித்து இந்த விழாவுக்கு என்னை அழைத்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி நன்றி. சுதந்திர தினம் சம்பந்தமான உரையை இரத்தின சுருக்கமாக உங்களுக்கு வழங்கியவர்
எமது மதவாக்குளம் தேசிய பாடசாலையின் முன்னாள் அதிபரும் தற்போது எமது பள்ளி பரிபாலன சபையின் தலைவருமான எம்ஐஎம் பசீர் அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு கட்சி பேதங்களை மறந்து எமது அழைப்பை ஏற்று அனைத்து கட்சிகளையும் பிரதிநிதிப்படுத்துகின்றவர் அனைவரும் இங்கு வந்திருக்கின்றார்கள். அவர்களையும் நினைத்து நாம் பெருமனது கூர்ந்து எமது மனமார்ந்த நன்றியினை தெரிவிப்பதோடு ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் எமது ஆனமடு பிரதேச சபை உறுப்பினர் எஸ்.எம். நசீர் அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அதேபோல தேசிய மக்கள் சக்தியின் மதவாக்குழு அமைப்பாளர் எமக்கு தற்பொழுது பிரதேச சபையில் நடைபெறுகின்ற ஒரு விழாவிலே பங்கு கொள்வதாகவும் தனக்கு வர முடியாதமைக்காக வருந்துவதாகவும் ஒரு குறுந்தகவலை அனுப்பியிருக்கின்றார். அந்த தகவலை இப்போது நான் உங்களுக்கு வழங்குகின்றேன். ஆனமலை பிரதேச சபையில் நடைபெறும் சுதந்திர நிகழ்வுக்கு சென்றிருந்ததால் இன்றைய மதவாக்குளம் நிகழ்வுக்காக சமூகந்திர மூதாயிட்டு வருந்துகின்றேன். இப்படிக்கு அமைப்பாளர் தேசிய மக்கள் சக்தியின் மதவாக்குளம் அமைப்பாளர் தலைவர் மகாஜன ஆரக்ஷண கமிட்டி மற்றும் தலைவர் பிரஜா சக்தி அபிவிருத்தி கமிட்டி உறுப்பினர் ஜனாப் ஐஎம் நவ் அவர்கள் இந்த தகவலை இங்கு வழங்கி இருக்கின்றார். எனவே அனைத்து கட்சிகளும், அதாவது மதவாக்குளம் பள்ளி பரிபாலன சபையோடு தேசிய மக்கள் சக்தி, ஐக்கிய மக்கள் சக்தி, மதவாக்குளம் வர்த்தகர் சங்கம், அனைத்து மதவாக்குளத்தில் இருக்கின்ற நான் நினைக்கின்றேன் ஏறத்தாழ 18 சங்கங்களுக்கு மேல் இருக்கின்றது. அனைத்து சங்கங்களுக்கும் எமது பள்ளி பரிபாலன சபையினால் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. சில நேரம் அவர்கள் இங்கு வந்திருக்கலாம் அல்லது வருகை தராமலும் இருந்திருக்கலாம். இந்த சுதந்திரம் என்பது ஒரு சிறுபிள்ளை விளையாட்டு அல்ல. இந்த நாட்டுக்கு நாம் பெற்ற சுதந்திரத்தை கொண்டே நாம் இந்த சுதந்திர காற்றை அனுபவித்துக் கொண்டு சுதந்திரமாக இந்த ஈழத்திருநாட்டை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம். எதிர்காலத்திலும் இப்படியான நிலைவுகள் நடைபெறும் போது உங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டால் எமது கிராமத்தை மெருகூட்டுகின்ற வகையில் நீங்கள் அனைவரும் அணிதிரண்டு வந்து இவ்வாறான நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளுமாறு உங்களை வேண்டி இந்த நிகழ்வுகளை எமது கடல் கடந்த நாடுகளில் வாழ்கின்ற எமது மதவாக்குளம் சகோதரர்கள் பார்வையிடும் நோக்கமாக தேடல் ஊடக கல்லூரியினர் இங்கு நேரடியாக இந்த ஒளிபரப்பினை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த நிகழ்வினை கடல் கடந்த நாடுகள் மட்டுமல்லாது முழு உலகிலும் உள்ள எமது மதவாக்குளத்தில் வாழ்கின்றவர்கள் இந்த நிகழ்ச்சியை இன்று இந்த அதிகாலையிலே அங்கு அதிகாலை என்று நினைக்கின்றேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் இந்த நிகழ்வுக்கு வந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்ற அது மட்டுமல்லாமல் பல சுய தொழில்களை இந்த கிராமத்துக்கும் இந்த மாவட்டம் இந்த மாகாணத்துக்கு என்று பல நிகழ்ச்சிகளை நடாத்தி மக்கள் மத்தியிலே நன்மதிப்பு பெற்ற தேடல் ஊடக கல்லூரியின் பணிப்பாளரும் ஸ்தாபகருமான எஸ்.ஐ.எம். ஹம்தி அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கின்றார். அவருக்கும் எமது பள்ளி பரிபாலன சபையின் சார்பிலும் எமது மதவாக்குளத்தின் சார்பிலும் ஐக்கிய மக்கள் சக்தி, தேசிய மக்கள் சக்தி போன்ற கட்சிகளின் சார்பிலும் எமது மனமார்ந்த நன்றியினை இந்த நேரத்திலே தெரிவிப்பதோடு எமக்கு உங்களுக்காக பால்சோறு தயாரித்து இடையிலே வருகை தந்து கொண்டிருக்கின்றது. சற்று நேரத்தில் அது உங்கள் கைக்கு கிடைக்கும் என்று நம்புகின்றோம். இங்கு வந்திருக்கிற மதரசா மாணவர்கள் இளைஞர்கள் அனைவரும் அதில் கலந்து கொண்டு அந்த பால்சோறுனை தயாரிப்பதற்காக எந்தவித ஏற்பாடும் எமக்கு அதை தயாரித்து வழங்கிய அஸ்லம் அவர்களுக்கும், இந்த இடத்தினை வழங்கிய இந்த இடத்தை சொந்தக்காரர்கள், இந்த ஆசனங்களை வழங்கியவர்கள், இந்த ஒளி அமைப்புகளை வழங்கியவர்கள் அனைவருக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த மாணவர்கள், பெரியவர்கள், வாலிபர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இந்த சுதந்திர தின நிகழ்வை இத்தோடு நிறைவு செய்து கொள்கின்றோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். யா ரப்பி ஸல்லி வஸல்லிம்